ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2024 நடந்து முடிஞ்ச குரூப் 4 தெரியும் இல்லைங்களா? ஸோ அதோட ஒரு அனாலிசிஸ் மாதிரி தான். ஸோ நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், இருந்தாலும் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ரூஃப்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வெப்சைட்லேருந்து தான் கொண்டு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் அவங்களுக்கு முதல்ல. ஸோ ஓகே, நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ பொதுத்தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம். ஸோ ஓகேங்களா? ஸோ இலக்கணத்தில் பார்த்தோன்னா 38 கொஷின், அதே மாதிரி இலக்கியம்ல ஒரு 21 கொஷின், அதே மாதிரி பார்ட்ல பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 31 கொஷின், டோட்டலாக 100 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பொது அறிவில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த டாபிக்ல எல்லாம் வந்து பார்த்தோன்னா எத்தனை கொஷின் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்படியே பாருங்க. மொத்தமாக இதுல வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதான பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறைய இந்த முறை இது பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தோம்னா மேக்ஸ். ஓகே, அது எப்போ இருக்கிறது. இது பார்த்தோம்னா மெயினாக பாலிட்டியில் பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில் பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா யூனிட் 8-9. ஸோ யூனிட் 8-9 அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறோம், பாலிட்டி பார்க்குறோம், எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம், இதெல்லாமே பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் இருக்க தமிழ்நாடு விஷயமா என்ன இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கிட்டாவே போதும். அதே மாதிரி தமிழில் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? திருக்குறள் முதற்கொண்டு எல்லாமே நூல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வந்து 8-9 அப்படின்வாங்க. ஸோ இது தனியாக வந்து புக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, அதை வச்சும் படிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலா படிக்கிற புக்ஸ் அந்த மாதிரி டாபிக் இல்லாத சில டாபிக்ஸ் மட்டும் எடுத்து படிச்சிங்கன்னா கூட போதும். ஓகே, ஸோ பட் வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு ஹையான ஒரு இது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இது எல்லாமே அதேதான். அந்த நவீன இந்திய வரலாறு, முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு, அது எல்லாமே அதேதான். அடுத்து பார்த்தோம்னா பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம்னா 5 கொஸ்டின், அதே மாதிரி புவியியல் ஜாகிரபில பார்த்தோம்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு 9 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 100 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ எந்தெந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த லெசன்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுப்பீங்க, புக்லேருந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா விச் அபாலிஸ்ட் MRTP ஆக்ட் இன் 1969. அதாவது எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது எதுன்னு பார்த்தோம்னா 1991ஆம் ஆண்டு அதோட தொழில் கொள்கை. அதுதான் பார்த்தோம்னா MRTP. அதாவது MRTP ஆக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா லைசன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் வந்து கொடுக்காம அந்த ரெகுலேஷன் இதுதான் வந்து பார்த்தோம்னா MRTP அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் கொஞ்சம் வந்து வளர்ச்சியாக ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தோம்னா ஒரு சிலர் கேன்சல் பண்ணி ஐ திங்க் 18 சம்திங் அந்த மாதிரி இது வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஓகே, அது புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 11th எக்கனாமி பொருளியல் கேட்டிருக்காங்க. இந்த இது இருக்கு. ஸோ முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை, அதாவது MRTP, அதாவது MRTPன்றாங்க. இது பார்த்தோம்னா 1991 ஆண்டைய புதிய தொழில் கொள்கை முன்னுரிமை வாரிய கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. அந்த 1991ஆம் ஆண்டு அந்த புது தொழில் கொள்கை பார்த்தோம்னா பழசா இருந்தா MRTP ஆக்ட வந்து பார்த்தோம்னா ஒழிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அதான் வந்து ஆன்சர் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1969 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது 1969 தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 1991 வந்து பார்த்தா ஒழிச்சிருப்பாங்க. ஸோ 2010 பார்த்தோம்னா போட்டிக்குழு வந்து அப்ப வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டினை கேட்கலாம். போட்டிக்குழு ஏற்படுத்துறது எப்பன்னு பார்த்தோம்னா 2010. இது வந்து பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா தனியார் துறையில போட்டி ஏற்படுத்தவும் இதை வந்து பண்ணாங்க. இந்த போட்டிக்குழு வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து கொஸ்டினை கூட கேட்கலாம். ஸோ அதாவது எந்த கொள்கையை பார்த்தோம்னா தனியார் துறையில போட்டி ஏற்படுத்த இது பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2010 வந்து ஏற்படுத்தின போட்டிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which are the following food materials translocated by phloem loading? அதாவது கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் phloem உணவேற்றம் மூலமாக கடத்தப்படுகிறது பார்த்தோம்னா சுக்ரோஸ். அதுதான் பார்த்தோம்னா phloem உணவேற்றம் மூலம் வந்து கடத்தப்படுகிறது. ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ phloem கடத்துதல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். phloem உணவினை பார்த்தோம்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுக்ரோஸ். இதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தோற்ற வாயிலிருந்து தேக்க கிடத்துக்கு கடத்துகிறது. உணவு உற்பத்தியாகும் இடமான இலை தோற்றுவாயாகவும் இலைகள் தோற்றுவாயாகும். ஸோ இலைகள் வந்து தோற்றுவாய், அதுதான் இலையில தானே அந்த உணவு உற்பத்தி பண்ணுது.
சேவிக்கும் அல்லது தேவையான இடம் தேக்கிடமாகவும், அதாவது சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தோற்றுவாயும் தேக்கிடமும் தேவையை பொறுத்தும் பருவ காலத்தை பொறுத்தும் மாறுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க கொஸ்டின் கேட்கறது பார்த்தோம்னா இந்த புளோயம் உணவன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ். ஓகேங்களா. அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி வாஸ் லான்ச் இன் 1988. ஸோ இதுவே வந்து ஒரு கொஸ்டின் தான். எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தோம்னா 1988ல. ஸோ இது யார் வந்து லான்ச் பண்ணாங்க? அந்த உழவர் கடன் அட்டை கேசிசி 1998ல யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்திருப்பாங்க. உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு அது என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு உழவரின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடாகும். இது 1998ஆம் ஆண்டு இந்திய மைய வங்கி, விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ரெண்டும் சேர்ந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபாலா தான் வந்து சொல்றாங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா தொடங்குச்சு அப்படின்றாங்க. ஸோ உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பது குறைப்பதே அதோட நோக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ முறைசாரா வங்கிகளின் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் அதிகம். இந்த கடன் அட்டையை வட்டார கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. ஸோ மேலும் அந்த அரசு கேசிசி கடன் அட்டையை மின்தகவல் கடன் அட்டையாக ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டாகவும் மாற்றி வழங்க அறிவுறுத்துறாங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து இங்கதான் இருக்கு. ஸோ நான் அந்த இந்திய மைய வங்கியும் நபார்ட் பேங்க் சேர்ந்துதான் வந்து இது தொடங்குச்சு. ஸோ மைய வங்கி மற்றும் நபார்ட் வங்கி. அடுத்து போலாம். Choose the correct statement. The Government of India enacted Wildlife Protection Act in 1972. அதே மாதிரி Project Tiger was launched in April 1974 சொல்லிருக்காங்க. Indian government has established 16 biosphere reserve அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இங்க பார்க்கலாம். சரியான இது என்ன பார்த்தோம்னா இந்திய அரசு பார்த்தோம்னா 1972 பார்த்தோம்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றியதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி புலிகள் திட்டம் பார்த்தோம்னா 1974 அதே மாதிரி 16 உயிர்கோள காப்பகம் இருக்குன்றாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா 1 மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா வந்து புலிகள் இது பார்த்தோம்னா 1973லயும் அதே மாதிரி நம்ம இதுல பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா 18 உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்திருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம்னா தெரியும் கொடுத்துருப்பாங்க. 1972 பார்த்தோம்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்திய வனவிலங்கு சிறப்புத்தன்மையும் பன்மையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காவும் 515 வனவிலங்குகள் சரணாலயமும் இருக்கு. சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்க்கலாம். ஐடென்டிஃபை த டீத் ஆப்சென்ட் மில்க் டென்டிஷன் இன் மேமல்ஸ். அதாவது பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாது. ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க? இந்த பிக்சர்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது அடல்ட்ஸ்க்கு பால் பற்கள் யாருக்கும் குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் வளர்ந்து வரவங்க அடல்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன இருக்குன்னு இருக்காங்க பாருங்க. பின்கடவாய் பற்கள், முன்கடவாய் பற்கள், கோரை பற்கள், வெட்டு பற்கள் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க பாருங்க இதுல வந்து காணப்படாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பின்கடவாய் பற்கள், இந்த பின்கடவாய் பற்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து முன்கடவாய் பல் இருக்கும், கோரைப்பல், வெட்டு பற்கள் இருக்கும். ஸோ பாலூட்டில பால் பற்கள்ல பார்த்தோம்னா பின்கடவாய் பற்கள் வந்து இருக்காது. ஸோ அடல்ட்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதை ஓகேங்களா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இது பார்க்கலாம். Article 249 of Constitution enables the Parliament to transfer a subject from state list to union list. It is for the purpose of legislation by Parliament on grounds of national interest. அரசியல் அமைப்பு 249 உறுப்பின்படி அது அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தில் மாற்ற முடியும். ஸோ தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மாநிலங்களின் சிறப்பு அதிகாரத்துல பார்த்தோம்னா உறுப்பு 249 ஆர்டிகல் 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலிலிருந்து குறிப்பிட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே அடுத்து which are the following states have a common high court. அதாவது கீழ்காணும் எந்த மாநிலம் பொதுவான உயர்நீதிமன்றம் வந்து இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க 10ஆவதுல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பஞ்சாப், ஹரியானா அந்த மாதிரி சண்டிகர் இது 3க்கு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் வந்து இருக்கும். சண்டிகர்ல இருக்கிற உயர்நீதிமன்றத்தை 3க்கும் பொதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்க வந்து கேட்டுருக்காங்க எதுக்கு எது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பஞ்சாப், ஹரியானா. ஓகேங்களா. இது ஆக்சுவலி ஒரு புக் பேக் கொஸ்டினே. இது கூட வந்து அந்த சண்டிகரும் கொடுத்துருப்பாங்க, இதுல கொடுக்கல. பட் வந்து இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட புக் பேக் கொஸ்டின் மாதிரி தான் இது. ஸோ மற்றபடி பார்க்கும்போது பார்த்தோம்னா இதே மாதிரி கவுகாத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு எது பார்த்தோம்னா கவுகாத்தில இருக்கிற உயர்நீதிமன்றம் எதுக்கு சேரும் பார்த்தோம்னா அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி 4 இதுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. ஸோ அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ். ஓகே அடுத்து பார்க்கலாம்.
அரேஞ்ச் த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துது அப்படின்னுக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாவட்ட பஞ்சாயத்துக்கள், அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய குழு, கிராம பஞ்சாயத்து, அடுத்து கிராம சபை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் சி வருமா? மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்துன்னு இருக்கு. பட் ஆக்சுவலி இடைநிலை பஞ்சாயத்து தான் நடுவில் வரும். ஓகே, மாவட்ட பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து இப்படி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்து பின்னாடி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. Which are the following is incorrectly paired? Taxes on agriculture income state, taxes on land and building state, taxes on consumption of sale of electricity center, land revenue center. அதாவது வேளாண் வருமான வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி பார்த்தோம்னா ஒன்றிய அரசு, நில வருவாய் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மாநில வளங்கள் அதுல பார்த்தோம்னா தளவரி, வேளாண் நிலங்களின் மீதான வரி, மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி, பண்ணை வரி அதாவது விவசாய நிலங்கள், நீதிமன்றங்களில் விதிக்காக மாநில பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள், நில வருவாய், இதெல்லாமே வேளாண் வருமான வரி, அதே மாதிரி நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணைதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா மின்சாரம் நுகர்வு அற்று விற்பனைக்கான வரி பார்த்தோம்னா என்னது மாநிலம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி நில வருவாய், அதான் நில வருவாய்ன்றாங்க. அதுவும் பார்த்தோம்னா என்னது பார்த்தோம்னா மாநிலம் தான் வரும். இங்க நில வருவாய் இங்க கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? ஓகே, அப்ப என்ன பண்ணும்? அதுவும் வந்து மாநிலம் தான் வரும். ஸோ மொத்தத்துல எல்லாமே மாநிலம் தான் வரும். இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கொடுத்தாங்க, சென்ட்ரல் வர. ஸோ 3 நாள் தான் வந்து தப்பு. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன், அதாவது மனித உரிமை நாள் என்னைக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 10 கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ் கொஸ்டின்ல. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளுக்கு பொது சபையை சாருன்றாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா 10/12/1958 நினைக்கிறேன். ஸோ 58ல் பார்த்தோம்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இயர் கரெக்டாக பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ அப்போ அது ஆக்சுவலி பார்த்தோம்னா ரூஸ்வெல்ட்டோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், ஆனால் எலினர் ரூஸ்வெல்ட் அவங்களோட ஒய்ஃப் எலினர் ரூஸ்வெல்ட் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க பண்ண சொல்லி. ஸோ இது வந்து 8th புக்ல வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது என்ன பண்ணாங்கன்னா கமிட்டி கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டான கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இங்கே 9th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பல்வந்த் ராய், அடுத்து அசோக் மேத்தா, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிவிகே ராவ், கடைசி பார்த்தோம்னா எல்எம் சிங்வி வருவாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய், அடுத்து அசோக் மேத்தா, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிவிகே ராவ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்எம் சிங்வி. அடுத்து ஓகே, இந்தியன் அதாவது ஓவர்சீஸ் இந்தியாஸ் டே, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி 9. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரவாசி பாரதி டே அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதி தினம் சொல்லுவாங்க. ஏன்னா மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினம் தான் வந்து பார்த்தோம்னா ஜனவரி 9. அதனால்தான் அதை என்னன்னு கொண்டாடுறாங்கன்னா பிரவாசி பாரதி தினம், வெளிநாடு வாழ் இந்தியன் தினம். ஸோ பிரவாசி பாரதி டே அப்படின்னாலும் அதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து who is the chief executive authority of municipal corporation, அதாவது நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 1 லட்சத்துக்கும் அதிகமா மக்கள் வாழ்ற பகுதி தான் நகராட்சின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நகர சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் தான் கவுன்சிலர், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர்கள். அவங்க பதவிக்காலம் 5 ஆண்டு காலம். இந்நகராட்சி நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் அரசால் நியமிக்கப்படுகிறாங்க. ஸோ யாரு? நகராட்சி ஆணையர். முனிசிபல் கமிஷனர் தான் யாரு? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. எதுக்குன்னு பார்த்தோம்னா முனிசிபல் கார்பரேஷனுக்கு முனிசிபல் கமிஷனர். ஓகேங்களா? அடுத்து who is considered to be architect of constitution of India, அதாவது யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி? நமக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அடுத்து பார்க்கலாம். which of the following are true about anti defection law, அதாவது கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்ததுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அரசியலமைப்புல 9வது அட்டவணையில இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலம் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும்
52வது சட்ட திருத்தம் 1985 படி இந்த சட்ட திருத்தமானது நன்கு அறியப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் இது வந்து 10th ஸ்கெடியூல் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. 10வது ஸ்கெடியூல் நினைக்கிறேன், 9th ஸ்கெடியூல் வராது. ஸோ பட் வந்து பார்த்தோம்னா மற்றபடி 1, 3 வந்து இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே, ஹூ பப்ளிஷ் த தமிழ் நியூஸ் பேப்பர் தொழிலாளன், அதாவது தொழிலாளன் அப்படின்ற தமிழ் பத்திரிகை வெளியிட்டது யார்? ஸோ தமிழாளன்றது வந்து ஒரு தமிழ் பத்திரிகை, அது வெளியிட்ட யாருன்னு பார்த்தோம்னா மா சிங்காரவேலர். அடுத்து, அயோத்திதாசர் ஃபவுண்டட் த திராவிட மகாஜன சபா இன் 1891 and organized first conference. அதாவது 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னு கேட்கிறாங்க. எங்க நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா நீலகிரியில நடைபெற்றுச்சு. ஸோ 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு திராவிட மகாஜன சபை வந்து பார்த்தோம்னா 1891 ஆரம்பிக்கிறாங்க. எங்க முதல் மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா நீலகிரி. ஓகே, which are the following statement are true about DPSP? ஓகே, தமிழ்ல பார்க்கலாம். சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி கூறுகிறது. ஓகே, அதுக்கு பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதன் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்றாரு. இந்த கொள்கை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியுன்றாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4, அதே மாதிரி 36 இருந்து 51 அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ப்பம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தமை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க, 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? செயல்படுத்த முடியும், இங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 வந்து தப்பு, 1, 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து, who was honored with such titles as ராவ் பகதூர் and திவான் பகதூர் for his selfless social service? பார்த்தோம்னா ரெட்டைமலை சீனிவாசன் கொடுத்துருப்பாங்க. ரெட்டைமலை சீனிவாசன் 1859 முதல் 1945 அவரோட டைம்லைன். 1859 காஞ்சிபுரத்துல பிறக்கிறார். தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ராவ் சாஹிப் 1926 ராவ் சாஹிப். ராவ் பகதூர் பார்த்தோம்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு 1930. அதே மாதிரி ஒரு 6 வருஷத்துல பார்த்தோம்னா திவான் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டத்தை கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா ரெட்டைமலை சீனிவாசன். ஓகே, இன் விச் இயர் டிட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் தமிழ் as first class language? எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது பார்த்தோம்னா 2004. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டுக்கு ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 6 மொழிகள் வந்து செம்மொழின்னு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து தமிழ் பார்த்தோம்னா 2004, அதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் அப்படி லைனா 2008 அடுத்து மலையாளம் 2013, ஒடியா பார்த்தோம்னா 2014 கொடுத்துருக்காங்க. ஓகே, a woman reformer who was instrumental in டாக்டர் முத்துலட்சுமி introduction of தேவதாசி abolition act. அதாவது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணுவேராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மூவலூர் ராமவிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா மூவலூர் ராமமிதம் அவங்க தான். ஸோ ராஜாஜி, பெரியார் மற்றும் திருவிக்கா அவங்களோட தொடர்ச்சியான தார்மீக ஆதரவோடு இந்த கொடுமையான முறைக்கு எதிராக முழக்கம் எழுப்பினாங்க. இது மூலியமா தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை இது பண்ணதே முத்துலட்சுமி அம்மையார் தான். பட் அதை உறுதுணையா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா மூவலூர் ராமமிதம் தான், துணை நின்றவர். ஓகேங்களா? அடுத்தது, the term சத்யபுத்திரா ஃபவுண்ட் இன் அசோகா இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது அசோக கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திர யாருன்னு பார்த்தோம்னா அதியமான். இங்க இருப்பாங்க. அசோக கல்வெட்டுகளில் மேற்சொல்லப்பட்டுள்ள மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்யபுத்திரர்னா யாரு? அதியமான். ஓகேங்களா? அதான் அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து, the Roman writer Pliny, the elder writers of dash in his natural history was first emporium of India. அதாவது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் எது வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்றாரு பார்த்தோம்னா இங்க இருக்கும் பாருங்க. சேர நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற நூல்ல முசிறியை தான் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாரு. அதான் வந்து முசிறி. ஆன்சர் முசிறி. ஓகே, which are the following statement are true about தீரன் சின்னமலை? தீரன் சின்னமலை வந்து அவரை பத்தின ஒரு சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தீரன் சின்னமலை பார்த்தோம்னா ஆங்கிலேய கிழக்கித்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். ஓகே, அவர் கொங்கு நாடு சேர்ந்தவர் தான்.
அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவர். ஓகே, அதுவும் கரெக்டா. 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போயினார். ஸோ பிரெஞ்சுக்காரருக்கு எதிராக கிடையாது, பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் அவர் வந்து போராடினார். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே, மற்றபடி மற்றதுலாம் கரெக்ட். ஓகே, 31 ஜூலை 1805 தான் சங்ககிரி கோட்டையில வந்து இது பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து இது பண்ணிடுவாங்க, தூக்கில் போட்டுருவாங்க. மற்றபடி பிரெஞ்சுக்கு எதிரால அவர் வந்து போராட மாட்டாரு, பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் வந்து பார்த்தோம்னா அவர் இது பண்ணுவார், போராடுவார். ஸோ பிரெஞ்சுக்காரர் வந்து ஆக்சுவலி சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து, Who said better bullock carts and freedom than a train deluxe subjection? அதாவது அதிநவீன வசதிகள் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியில் சிறந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸோ பார்த்தோம்னா யார் சொன்னதுன்னா ஆனி பெசன்ட், அவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1910 பத்திரிகை சட்டத்தின்படி அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, பெருமளவு பணத்தை வந்து செலுத்துவாங்க அவங்க. அதே மாதிரி ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்றதும், அதாவது இந்தியா வந்து ஒரு தேசம் அப்படின்ற ஒரு நூல் எழுதுனது, நியூ இந்தியா காமன்வெல்த் எல்லாம் இது பண்ணதும் அவங்க தான், அதையும் பார்த்துங்க. அடுத்து, விச் அனிமல் வாஸ் நாட் நோன் டு ஹராப்பா? ஹராப்பர்களுக்கு அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிறாங்க, ஹராப்பா பண்பாட்டில் குதிரை வந்து இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து குதிரை. அடுத்து, which are the following is the wrong option for rock cut cave temple of Gupta period? ஸோ கீழ்கண்டவற்றில் எது குப்த காலத்திற்குடைய கோயில்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரா மற்றும் பாக், அதே மாதிரி பார்த்துருப்பாங்க உதயகிரி குகைகள், இது எல்லாமே அந்த இதில் சேர்ந்தது தான். அஜந்தா, எல்லோரா, உதயகிரி. சொல்லும் போது அஜந்தா இருக்கு, அஜந்தா, உதயகிரி, எல்லோரா, பாக், அது எல்லாமே இருக்கு. பட் வந்து எலிஃபண்டா குகை தான் வந்து அவங்களது இல்லை, குப்தா கோயில்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோன்னா எலிஃபண்டா. ஆத்தர் ஆஃப் புக் ஒய் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், அதாவது நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பகத்சிங். பகத்சிங். ஓகேங்களா? Ram Prasad Bismil and Ashfaqullah Khan was arrested and tried in tax case. அதாவது புரட்சிகர நடவடிக்கைக்கான ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கானும் கைது செய்யப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா கக்கோரி. அதாவது 1924 ஹச்சாரியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1975 என்ன பண்றாங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஷ்ஃபகுல்லா கான் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இன்னும் நிறைய பேர் சேர்ந்து லக்னோ பக்கத்துல இருக்க கக்கோரி அப்படின்ற கிராமத்துல என்ன பண்றாங்க, அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டி நிறுத்தி கொள்ளையடிக்கிறாங்க. அதான் வந்து கக்கோரி சதி வழக்கு அப்படின்றாங்க, அதுலதான் கைது செய்யப்படுறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா கக்கோரி சதி வழக்கு. இந்த ஸ்வதேசி டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து எவ்வளவு அமௌண்டோட ஸ்டார்ட் ஆச்சுட்டாங்க, அதாவது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து ஆரம்பித்த மொத்த முதலீட்டு தொகை அது என்னன்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாரு எனும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். மொத்தம் முதலீடு தான் கொஸ்டினா கேட்காங்க. 10 லட்சம் பண்றாங்க. அதை வந்து 40,000 பங்கா வந்து பிரிச்சு ஒவ்வொரு பங்குக்கும் 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள் இலங்கை சேர்ந்தவங்க மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஸோ அது 2 கப்பலுக்கு பார்த்தோன்னா SS கலியா, SS லாபோ அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஏனைய பகுதியில் சுதேசி செயல்பாடுகள் என்பது மெழுகுவர்த்தி செய்வது, வளையல்கள் செய்வது போன்ற குறிப்புணர்ந்த அடையாள நடவடிக்கைகளாக இருந்த போது அந்த கம்பெனி ஓகே நம்மளுக்கு இது தெரியும் பார்த்தா 10 லட்சம் இது வந்து மொத்தமா வந்து 40,000 தான் பிரிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போதும். அடுத்து, who appeared in the court in defense of revolutionary nationalists in the Alipur blast case? ஸோ அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குல புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வாதாடியான்னு பார்த்தோம்னா சித்தரஞ்சன் தாஸ். அந்த சித்தரஞ்சன் தாஸ் என்ன பண்றாரு, அது இவ்வழக்கில்னா என்னது பார்த்தோம்னா அந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பு அலிப்பூர் குண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா, அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குல வந்து அவர் தான் வந்து வாதாடினார் வழக்குல.
ஸோ இதில் பார்த்தோம்னா அரவிந்த் கோஷ், அதே மாதிரி அவரோட சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ், இது எல்லாமே மொத்தமாக 35 பேர் என்ன பண்ணாங்க, கைது செய்யப்பட்டுருவாங்க. ஸோ அதுக்கு சித்தரஞ்சன் பண்ணார். ஸோ எதிராக அரவிந்த் கோஷ் அதில் ஈடுபட்டார் அப்படின்றதுக்கு ஆதாங்க எதுனாலும் அவரை வந்து விடுவிக்கப்படுவார். பரீந்தர் கோஷ் அதே மாதிரி உல்லாஸ் கர்த்தக் ஆகியோருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும். பின்னாடி வந்து ஆயுட்காலமாக மாற்றி நாடு கடத்த தண்டனையை வந்து மாற்றப்படுவாங்க. மீதி எல்லாத்துக்குமே ஆயுட்காலத்திற்கும் நாடு கடத்தப்பட்டன. அது மாதிரி 1 வருட காலம் நடைபெற்ற அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓகே, அதாவது நேம் த ஆத்தர் ஆஃப் புக் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதாவது இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் நூலின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவரோஜி அவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்றது 1909 அப்படின்ற புத்தகம் பார்த்தோம்னா விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு. இதுல பார்த்தோம்னா செல்வ சுரண்டல், ஓகேங்களா, அந்த கோட்பாட்டை முன்வைத்தார். அதை வந்து முன்வைக்கிறாரு. எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்டவரையே அந்நாட்டு மக்களுக்கு செலவில்லாம, ஆனா ஆங்கிலம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இது பண்ணி வரியை வசூலிச்சு அவங்க நாட்டுக்கு வந்து செலவு பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ 1835 முதல் 1872 வரை பார்த்தோம்னா சராசரியா 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆனா அந்த அளவுக்கான பணம் வந்து இந்தியா வந்து சேரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு இருப்பு பாதை துறையில் ரயில்வே முதலீடு செய்தவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர். ஸோ அதை வந்து சொல்றாங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணாம மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றி தமிழ் படைப்பாளியான்னு பார்த்தோம்னா பாசிங்காரம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா வராது சார். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா இந்தோனேஷியாவில வந்து போறாரு வேலைக்காக. அங்க போயிட்டு இந்தியாவுக்கு வந்து தினத்தந்தி அப்படின்ற வந்து பார்த்தோம்னா இவர் பணியாற்றினார். ஓகே, ஸோ அவரை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். புலம்பெயர்ந்த தமிழ்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ தமிழர்கள் பற்றிய முதல் இது அவர் நூலாசிரியர் பார்த்தோம்னா பாசிங்காரம். 1920 1997 வரைக்கும் இருக்காரு. ஸோ இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்புதான் இந்த புதினம். ஸோ இதுக்கு வந்து கடற்கூத்து அப்படின்ற அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட போதுதான் இங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு. வேற என்னன்னு பார்த்தோம்னா இவர் எந்த இடத்தை சேர்ந்தவர்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூனரை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ ஓகே, அவ்வளவுதான். அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயும் மாணவர்களின் கல்விக்காக வழங்கினார்கள் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கத்தும் குயிலேசை சற்றே வந்து காதில் பட வேணும். ஓகே, இது என்ன வலுவமைதி அப்படின்னு கேட்கறாங்க. மரபு வலுவமைதி ஏன்னு பார்த்தோம்னா இங்க இருப்பாங்க. இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ குயில் வந்து கூவும், கத்தாது இல்லையா. ஸோ அதனால என்னது மரபு, அது வந்து ஒரு மரபு மாற்றி சொல்லிக்கிறதுனால மரபு வலுவமைதி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒரு மேட்ச் பார்க்கலாம். ஸோ பேஷ்வானா பிரைம் மினிஸ்டர் அது வந்து எங்க கொடுத்துருங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னா பிரதம மந்திரி, ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்க பிரதம மந்திரி. அடுத்து சச்சிவ் அல்லது சுருதாவில். ஓகே, சுருதாவில் அப்படின்னா செயலர். ஸோ அதுதான் இங்க வந்து 2வது கொடுத்துருக்காங்க. அடுத்து நியாயதீப் பார்த்தோம்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அல்லது தனந்தியாக்ஷா அப்படின்னா அல்லது சதர் அல்லது முதாஷிப் அல்லது மத தலைவர் என்பவர் மதம் தொடர்பான சடங்குகள் செய்யறவங்க. அடுத்து பார்த்தோம்னா சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது நடைமுறைக்காக நெறிப்படுத்தும் அவர் நீதிபதியாக இருந்தார். நியாயதீஷ் இங்க இருக்காங்க. நியாயதீஷ் அல்லது தலைமை நீதிபதி குடிமை மற்றும் இராணுவ நிதிக்கு பொறுப்பேற்றது அவர் தான் நியாயதீஷ். பண்டிட் ராவ்னா என்னன்னு பார்த்தோம்னா அர்ச்சகர், ஓகேங்களா. ஓகே, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவைனா என்னென்ன அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது 17 கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, அந்த 3 தான் என்னது மணிமொழி கோவை அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி சிறப்பு தமிழ்ல வரும் நினைக்கிறேன். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. ஓகே, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் யார் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா திருவிக்கா. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இவரோட விடுதலை வேட்கையை இந்த திருவிக்கா என்னன்னு பண்றாருன்னா அவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து ஸோ பகோடா வாசே டேஸ் காயினா விஜயநகர டிசைன். அதாவது விஜயநகர பேரரசின் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா அப்படின்னு கூட பார்த்தோம்னா தங்கம். ஸோ எங்க விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது, ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐ அப்படின்ற ஓரெழுத்து மொழி சொல்லு என்னன்னு பார்த்தோம்னா தலைவன். ஐனா தலைவன்.
ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல். ஸோ ஃபிக்ஷன்னா புனைவு. A king who emerged victorious in all his expedition and engraved the title Second Alexander. அதாவது தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்ட அரசர் யாருன்னு பார்த்தோம்னா இங்க இருக்காங்க பாருங்க. ஸோ தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி பாமன் ஷா தான் ஆன்சரு. ம் 11 ஆண்டுகள் பாமன் ஷா தன் அரசியல் எதிரிகளை அடக்கி சிறப்பாக ஆட்சி செய்தார். வாரங்கால் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியவற்றிலிருந்து வருடந்தோறும் கப்பம் பெற அவர் மேற்கொண்ட முயற்சி பல போர்களுக்கு இட்டு சென்றது. அனைத்திலும் வெற்றி பெற்றார். இவர் தாம் பெற்ற வெற்றிகளை நிர்வகிக்கும் வகையில் தன் ஆணையங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி பொறுத்துக் கொண்டார். யாருன்னு பார்த்தோம்னா பாமன் ஷா. ஓகே, காவிய தரிசனம். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம். ஸோ இங்க இருக்கு பாருங்க. காவிய தரிசனம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா தண்டி. ஓகேங்களா, அதான் தண்டி அலங்காரம். தண்டி. ஓகேங்களா, தண்டியில இருந்து தான் தண்டி அலங்காரம். ஓகே, வெண்பாக்குரிய ஓசை என்னன்னு பார்த்தோம்னா செப்பல் ஓசை. வெண்பாக்குரிய ஓசை செப்பல் ஓசை. அடுத்து கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கடக்கல். ஸோ மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களாக குறிப்பிடுவது மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்துவது முறையே இடக்கடக்கல் மங்களம்ன்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா ஒண்ணு வந்து கரெக்ட். இங்க இருக்க பாருங்க, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிக்கிறது பார்த்தோம்னா இடக்கடக்கல். ஓகேங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இடக்கடக்கல் கரெக்ட். ஓகே, அடுத்து மங்களமற்ற சொல்லை மாற்றி மங்கள சொல்ல சொல்றது என்னது மங்களம். ஓகேங்களா, அடுத்து பிறர் அறியாம ஒரு குழுவுக்கு மட்டும் புரிய வைக்கும் தான் குழுவுக்குறி. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கடக்கல் மங்களம் அப்படின்றாங்க. தப்பு. ஸோ மூணாவது, ஓகே ஒரு சொல்லுக்கு மாற்றாக மாற்றி மங்களம், சாரி இது அதாவது மங்களமான சொற்கள் இல்ல, மங்களம் இல்லா சொற்களை மாற்றி மங்களமான சொற்கள். ஓகே இப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க, அதுதான் மங்களம். ஸோ அப்ப இது வந்து தப்பு. மற்றபடி ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கடக்கல் மங்களம்ன்றதும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஒரு சொல்லு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இடக்கடக்கல்னா நாகரிகம் கருதி ஒரு சொல்லு வந்து மாத்தி வந்து எழுதுறாங்க. அதே மாதிரி மங்களத்துல அதே மாதிரி தான் மாத்தி சொல்லுவாங்க. ஸோ வேறு சொல்லை வந்து பயன்படுத்தும் போது இடக்கடக்கல் மங்களம்னாங்க. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஒன்னு சரி, ரெண்டாவது சொல்ல தப்பு, மூணாவதும் சரிதான். ஓகேங்களா, ஓகே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்தர் ஒழுகுவார். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க, அகலாது அணுகாது தீக்காய்வார் போர்க்க இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். இந்த திருக்குறள்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தோம்னா தஞ்சை சரஸ்வதி. இங்க பாருங்க, மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை சரஸ்வதி மஹால். அதே மாதிரி உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமா இருக்கிறது கன்னிமாரா நூலகம். அதே மாதிரி இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால்ல பார்த்தோம்னா இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிற இடமும் அதேதான். அதே மாதிரி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அதே மாதிரி கொல்கத்தால 1836 ஆண்டில் தொடங்கப்பட்ட 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். அதே மாதிரி ஆவண காப்பக நூலாக இருக்கிறது அந்த கொல்கத்தால இருக்க நூலகம் 1836 ஓபன் பண்ணி 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுது. அதே மாதிரி உலகில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்ற பெருமையை தாங்கி நிற்கிறதுனா அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இது கூட பார்த்துக்கோங்க. வாழ்க்கை அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் சொன்னது அறிஞர்னா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள்னு சொன்னது கத்தே. அந்த மாதிரி சீர்காழி ரங்கநாதன் அவரோட பிறந்த நாள்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள் என்னன்னு சொல்றாங்க தேசிய நூலா வந்து நம்ம தேசிய நூலகனால இது பண்றோம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக பயன்படுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த 3 தான். அதாவது வந்து வெவ்வேறு பேர், கீழ்வாய் நெல்லிக்கு தான் வெவ்வேறு பேர். அதாவது கீழ்காய் நெல்லி, கீழ நெல்லி, கீழ்வாய் நெல்லி எல்லாம் அதேதான். மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தா பயன்பட்டு வருது. அடுத்து உப்பள தொழிலாளர் ஓப்பு வாழ்க்கை குறிக்கும் புதினம் எதுன்னு பார்த்தோம்னா கரிப்பு மணிகள். ஸோ என்னன்னா ராஜாம் கிருஷ்ணா அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கை வந்து கரிப்பு மணிகள் அப்படின்ற புதினமாகவும், அதே மாதிரி நீலகிரி படுகர் இன மக்களோட வாழ்வியல் மாற்றம் குறிஞ்சி தேனும் கடலோர மீனவர் வாழ்க்கையை வந்து சிக்கல பேசுது அலைவாய் கரையன் அப்படின்ற புதினம். அதே மாதிரி அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்டப்படுவதை பார்த்தோம்னா சேற்றில் மனிதர்கள்
வேருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிருஷ்ணம்மாள் வந்து பார்த்தோம்னா எழுதுனாங்க. சார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகே, வேறு பார்க்கலாம். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி முருகினார். ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே இதை பார்க்கலாம். மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூறினார். ராஜாஜி கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுலதான் அவர் என்ன சொல்வார்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்ற முழக்கத்தை வந்து அவர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதுதான். ஸோ அதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா 25/3/1951 53 இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 53 25/3/53. ஓகே. ஸோ இதுபடி என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்துல பிரதமர் நேரு அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா நடுவண் சார்பில் அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணுவாரு, உறுதிமொழி வந்து சொல்றாரு. என்னன்னு பார்த்தோம்னா, அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டில் எல்லைக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சு சென்னை வந்து தமிழ்ல இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அறிவிப்பாரு நேரு பார்லிமெண்ட்ல. ஓகே. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்குமரனார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யாருன்னு பார்த்தோம், அதை அமைத்தவரும் அதே மாதிரி பாவனா நூலகம் ஒன்றை உருவாக்கியவர், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு வழங்கி தமிழ் வழி திருமணம் நடத்தினவர். இவர் எல்லாமே பார்த்தோம்னா ரா இளங்குமரனார். ஓகேங்களா. அவர் தான் யாரு, ரா இளங்குமரனார். ஸோ வந்து என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இதெல்லாம் எழுதுனது பார்த்தோம்னா இவர் தான். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். ஸோ வந்து பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் துன்பப்படுவான்னு கேட்காங்க. இங்க பாருங்க. ஓகே. நாவினால் சுட்டப்புண் உடலின் புறத்தே வடு உண்டாகவிட்டாலும் அதே அன்று யாரா. ஓகே, 20 நிமிஷம். நாவை காக்காதவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா துன்பப்படுவாங்க அப்படின்றாங்க. ஓகே, இங்க இருக்கு. ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவர் காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவார். ஸோ என்ன காக்கணும், நான் காக்க வேண்டும். நாவை காக்காதவர் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவாங்க. அடுத்து பயனில்லாத கலகத்துக்கு ஒப்பானவர் பார்த்தோன்னா படிக்காதவங்க, கல்லாதவர். அடுத்து எனக்கும் வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானம் உண்டுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாவனார். வந்து என்ன பண்ணுவார்னா, தான் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்றிய சூழல் வரும். அப்பதான் வந்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானம் உண்டு அப்படின்னு சொல்லி வெளியேறதான் வெளியேறுவார் இவர். யாருன்னு பார்த்தோம்னா பாவனா, தேவநேய பாவனா சொன்னது. ஓகே. ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னு பார்த்தோம்னா ராசசிம்மேஸ்வரர் கோயில். ஸோ இங்க பாருங்க, ராசசிம்மேஸ்வரம் என்னும் அழைக்கப்பட்ட அக்கோவிலே ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இக்கோவிலை ராசராச சோழன் தான் கட்டினான் என்று உறுதி செய்தார். ஓகேங்களா. அதுதான் வந்து அவருக்கு என்னது, ராசராச சோழனுக்கு வந்து கோயில் கட்டணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு சொல்றாங்க. இது ராசசிம்மேஸ்வரர் கோயில். அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று. ஸோ இது என்ன அணி அப்படின்னு பார்த்தோம்னா ஓமை அணி. உலகில் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை பாடமாக காட்டுவதற்கு பெயர் பண்ண செய்தி படம். எங்க இருக்கு பாருங்க. உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சியை படமாக காட்டுவது தான் எனது செய்தி படம். தெருக்கூத்தை தமிழ் கலைகளின் முக்கிய அடையாளமாக குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெருக்கூத்தை தமிழ் கலையை முக்கிய அடையாளமாக்கியவர், நாடக கலையை மீட்டெடுப்பது தனது குறிக்கோள் அப்படின்னு என்றவர். இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறையை, கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா கலைஞாயிறு அப்படின்னு சொல்லப்படுற நா. முத்துசாமி. அதே மாதிரி உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் காண்டமான உத்தரகாண்டம் என்னும் பகுதியை கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் இயற்றினார். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். இங்க பாருங்க. அவர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது சிரவண பிரதுபதி என்ற ஒரு நாடக நூலை படித்தார். அதில் சிரவணன் என்ற இளைஞன் பார்வையற்ற தன் தாய் தந்தையரை காவலில் தூக்கி செல்லும் ஒரு காட்சி படம் இருந்தது. அதை பார்த்த முதல் தாமும் பெற்றோரிடம் அன்பு செலுத்த விரும்பினார். சிரவண பிரதுபதி.
அதே மாதிரி பொய் சொல்றது எப்ப இது பண்ணா ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துதான் அதை பதிவு பண்ணாரு. தமிழ் பதிப்புலகின் தலைமகன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரன். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தன் 20வது வயதிலே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பிட்டு வெளியிட்டார். அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தார். 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக்க பதிப்பித்து புகழ் கொண்டார். அத்துடன் இல்லாது கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூடாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதினார். 6ஆம் வாசக புத்தகம் முதலிய பள்ளி பாடக நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தம் நடத்திய தினவர்த்தமானி எனும் இதழுக்கு ஆசிரியராக்கினார். அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கு தமிழ் கற்றுத்தந்தார். அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். பிறகு PL தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி 1884ஆம் ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தாமோதரனார் எந்த பணியாற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார். ஓகேங்களா. அடுத்து 15 அப்படின்னு ஏன்னு பார்த்தோம்னா 18 நூல்கள். 15 பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கும். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்த்தோம்னா இதுல பூவை அப்படின்றது பார்த்தோம்னா நாகணவாய் பறவை. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியத்தின் தமிழின் முதல் வடிவ நாடக நூல். ஆன்சர் பார்த்தோம்னா 2 நாள் தான் சரி. பார்க்கலாம். மனோன்மணியத்தின் கிளைக்கதை பார்த்தோம்னா சிவகாமியின் சபதம் போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலி சிவகாமியின் சரிதம் தான் ஆன்சர். சிவகாமியின் சரிதம். அடுத்து பார்த்தோம்னா நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது கொடுத்திருக்காங்க. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. செகண்ட் கரெக்ட். அடுத்து 3 பார்க்கலாம். எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது கொடுத்திருக்காங்க. இது பார்த்தோம்னா ஆக்சுவலி ஆசிரியப்பாவால் அமைந்தது. எங்க இருக்குன்னா எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. அடுத்து தமிழின் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். அப்படின்னும் போது பார்த்தோம்னா இதுல இந்த 2 நாள் தான் கரெக்ட். அதுல இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா கவிதை. 12th சிறப்பு தமிழ்ல பார்த்தோம்னா இங்க இருக்கும். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் பார்த்தோம்னா கவிதை. புறநானூற்றின் சில பாடல்களை தமிழ் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜி.யு. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற தலைப்புல வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜி.யு. போப். அதே மாதிரி பார்த்தோம்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் பார்த்தோம்னா புறநானூறு த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இதுவும் பார்த்துக்கோங்க. ஊவேசா பார்த்தோம்னா 1894 முதல்ல அச்சிட்டுப்பாரு. அச்சில் பதிப்பிட்டு வெளியிட்டிருப்பாரு. ரொம்ப முக்கியமான இது 1894 ஊவேசா. அடுத்து திருக்கேதார பதிகத்தை பாடியவர். இங்க இருக்கும் பாருங்க. சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்டக தொகையை முதல் நூலாக கொண்ட சேக்கில பெரிய புராணத்தை படைத்தெடுத்த நமக்கு நல்லாவே தெரியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடலின் தொகுப்பு தேவாரம். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இங்க கொடுத்துருக்காங்க. இந்நூலில் சுந்தரர் பாடிய கேதார பதிக பாடல் ஒன்றுதான் தரப்பட்டுச்சு. இதான் கொஸ்டின் கேட்காங்க. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னு கேட்காங்க. சுந்தரர். ஓகேங்களா. அடுத்து கரைப்பொருள்னா கரைப்பொருள் 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகே. தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் மிக பழமையான நூலகம் பார்த்தோம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் முதல் பொது நூலகம் பார்த்தோம்னா மும்பை நடுவர் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் பார்த்தோம்னா கன்னிமாரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் போட்டுருவாங்க. தவறானது எதுன்னு பார்த்தோம்னா 2 தான். ஏன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் நூலகம், நடுவர் நூலகம் இது. மற்றதெல்லாம் கரெக்ட் தான். மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும்.
மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. வளவன் ஏவ வானூர்த்தி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா புறநானூறு. வளவன் ஏவ வானூர்த்தி. புலவர் பாடும் புகழுடையார் விசுமி வளவன் ஏவா வானூர்த்தி புறநானூறு. Okay, the 400 songs of war and wisdom, an anthology of poem from classical Tamil, the புறநானூறு. எழுதுன யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் எல்ஹார்ட். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒரு போதேனும். இதுல நீபவனம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா கடம்பவனம். இங்க இருப்பாங்க. ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். அது நீபவனம்னா கடம்பவனம். நனந்தலை உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். புலமை பெருங்கடல். புலமை பெருங்கடல் சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா ஓவேசா. தமிழ் தாத்தா. அதே மாதிரி புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா ஓவேசா. வேற என்ன பட்டாக்கு பார்த்தோம்னா மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களையும் பெற்றவர் இவர். தமிழ் வடமொழியின் மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீங்கு மாற்ற பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி யார் பார்த்தோம்னா கால்டுவெல். ஒரு பாக்ஸ் கொஸ்டின். தமிழ் வடமொழியின் மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீங்கு மாற்ற பெற்ற மொழின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல். முடிகளு வேந்தர் மூவர்க்கு உரியது என்று அழைக்கப்படும் காவியம் எது? இளங்கோவடிகளை. முடிகளு வேந்தர் மூவர்க்கு உரியது, நீக அடிகள் நீரை அருளுக அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் வந்து சொல்வாரு. ஸோ அதுக்குதான் வந்து அடிகள் நாட்டதும் யார் பாட்டுடை செயல் அப்படின்ற முன் வந்து இக்காப்பியத்தை இளங்கோவடிகள் எழுதுவாரு. நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் சொன்ன ராமத்துசாமி நம்ம பார்த்தோம். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. ஓகே, குயில் பாட்டு வந்து இதுல நம்மளுக்கு தெரியும். குயில் பாட்டு பாடினது பாரதியார் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா ஓகே, பாடினது பார்த்தோம்னா குயில் பாட்டு. இது குடும்ப விளக்கு பாரதிதாசன். அதே மாதிரி இதுவும் அவர். சீராபுராணம் பார்த்தோம்னா உமரப்புலவர். அதுதான் கொடுத்துருக்காங்க. அவர் எழுதிட்டா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சோழ நாடு. இங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏக்களம் பத்தியும் போர்க்களம் பத்தியும் பாடுறத பார்த்தோம்னா சோழ நாடு. அதே மாதிரி முத்துடை நாடு இது பண்றத பார்த்தோம்னா பாண்டிய நாடு. அதே சேர நாடு பார்த்தோம்னா அச்சமில்லாத நாடா சொல்லுவாங்க. தேமானி பாட்டுடை தலைவன். பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா யார்? வளன் தான் பாட்டுடை தலைவன். சந்து இலக்கியம் இல்ல வாயில் இலக்கியம் அப்படின்னா எதுன்னு பார்த்தோம்னா தூதுதான் என்ன சொன்னாங்கன்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தோம்னா குடக்கூத்து. ஆடல்களின் குடக்கூத்து. வெட்டவெளி கடவுளாக வழிபட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஓகே இவர் கடுவெளி சித்தர். அவர் தான் வந்து பார்த்தோம்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளி கடவுளாக செஞ்சவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா கடுவெளி சித்தர். ஆன்சர் வந்து கடுவெளி சித்தர். பகுத்தறிவு கவிஞர் நம்ம முன்னே பார்த்தோம். பகுத்தறிவு கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். வாழ்வினில் செம்மை செய்தவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. பாடைமாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்னா பழமொழி பேசும் மக்கள். இங்க இருக்கிறாங்க. பாடைமாக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். இமிழிசைனா வினைத்தொகை. முடிகளு வேந்த மூவர்க்கு உரியது. நம்ம பார்த்தோம் சிலப்பதிகாரம். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு.
இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டான 1969 அந்த ஆண்டுதான் இவ்விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தேவிகா ராணி 1969ஆம் ஆண்டு முதலில் இவ்விருதை பெற்றார்ன்றதும் பார்த்துக்கணும். அதே மாதிரி 1996ல சிவாஜி கணேசனும் 2010ல கே பாலச்சந்திரும் இந்த விருதை பெற்றாங்க. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரிய யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் இந்த மாதிரிலாம் இது பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா தேவநேய பாவனார். இது பார்க்கலாம். இங்கே பாருங்க, வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், வித்யாரம்பம். அடுத்து வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயனா ஆசிரியர், அக்ஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி. அதே மாதிரி வாயிலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல்வாயிலக்கம்னா பின்ன எண்ணின் மேல் தொகை. ஸோ மேல் கீழ் கரெக்டா இருக்கு. குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு, சீதளா பத்திரம்னா தாளை மடல், நவத்வீபானா வங்காளத்தில் ஒரு ஊர் தான் நவத்வீபம். ஓகேங்களா. ஸோ இதான் நீங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அக்ஷாபியாசம்னா எழுத்து பயிற்சி, வித்யாயாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. இதே வித்யா ஆரம்பம்னா தான் கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம்னா தாளை மடல், வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, அக்ஷாபியாசம்னா எழுத்து பயிற்சி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா அருளப்பன். கிறிஸ்துவின் முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். ஸோ இவர் அருளப்பன் என்று குறிப்பிடுவர். இவரை கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.